ஆரம்பத்துல ஜவுளி பூங்கா இங்க வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து சேலம் யான் கலரிங் பார்க் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து மக்கள் வந்து சாயப்பற்ற வருது அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கு அவங்களுக்கு. சாயப்பற்றங்கிற ஒரு வார்த்தை தான் அவங்க மனசுல இன்னும் இருக்கு. சாயப்பட்டறைக்கான ஒரு கட்டமைப்பு அடுத்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை இன்கார்பரேட் பண்ணணுங்கிற நீட உணர்ந்தே 20 வருஷம் ஆகுது. அதனால சாயப்பட்டறையோட சேர்ந்து தான் இந்த திட்டம் வருது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது. பொதுவா வந்து ஒரு தொழிற்சாலையோ ஒரு நிறுவனமோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும். தொழிற்சாலை வரும்போதோ ஒரு தொழில் பேட்டையாகவும் ஏற்படும் போதோ அவங்களுடைய சொந்த ஊரில் ஏற்படுற சில மாறுதல்கள்னால என்ன விதமான பாதிப்புகள் இருக்கும். நம்ம பக்கத்து மாவட்டங்களில் இதே மாதிரி திட்டங்கள்லாம் தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க தண்ணி பாதிச்சதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து குற்றச்சாட்டு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த 40% தண்ணியில் 36% தண்ணி மீண்டும் இண்டஸ்ட்ரி யூஸுக்கே பயன்படுது. அதில் என்னன்னா 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா தண்ணி வந்து மறுசுழற்சியிலேயே இருக்கும். இப்போ இந்த ஊர் மக்கள் என்ன எதிர்ப்பு சொல்றாங்கன்னா, என்ன பேசிக்கிறாங்கன்னா, இங்க வந்து நம்ம நிலத்தடி நீரை எல்லாம் உறிஞ்சிருவாங்க. அதே மாதிரி சாக்கடை தண்ணி எப்படி வந்து அவங்க சுத்தம் பண்ணி யூஸ் பண்ண முடியும், இது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. தண்ணி வெளியில விடுறதுக்கோ தண்ணியை உள்ள இருந்து எடுக்கிறதுக்கான தேவைகள் இல்லை. சேலம் ஜவுளி பூங்கா வளர்ச்சியா அழிவா? டீடைல் ரிப்போர்ட் இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் ஸ்பாட்லைட் மீடியாவில்.